ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல காலிஃப்ளவர் பிரியாணி. இந்த காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணால், காலிஃப்ளவரை இந்த புழுவெல்லாம் எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இழுப்பு சட்டியில் வெங்காயத்தை வதக்கி, பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாத்தையும் வதக்கி, அப்புறம் தேஜ்பத்தா அந்த இலை இருக்கே அந்த இலையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுதையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதெல்லாம் வதக்கிட்டு, தக்காளியை கொஞ்சம் அரைச்சிட்டு 2-3 தக்காளி அரைச்சிட்டு அதையும் வதக்கி, அதுக்கப்புறம் வெந்த காலிஃப்ளவரை அதில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தனியா பவுடர், அப்புறம் கார பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு, இறக்குற டயத்தில் கொஞ்சம் தயிரையே விட்டுட்டு இறக்கிட்டு, அதில் வெந்த பாஸ்மதி ரைஸை கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் இதை டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தால் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணுன்னா, கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு, பச்சை மிளகா இஞ்சி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் வதக்கிட்டு, சிறுபருப்பை வெந்துட்டு அதில் அந்த இதில் கொட்டிட்டு, அப்புறம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு சாப்பிட்ணும், நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. இதுதான் எங்கள் அத்தை சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.